ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்று சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டிஎம்பி பேங்க், அதாவது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல வந்து ஏடிஎம் கார்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கோம். நமக்கு ஏடிஎம் கார்டு கொரியர்ல வந்துருச்சு. இந்த ஏடிஎம் கார்டை வந்து எப்படி நம்ம வந்து மிஷின்ல போட்டு புதிய பின் வந்து செட் பண்றது, அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது இப்போ நீங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல வந்து ஏடிஎம் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னா, அந்த ஏடிஎம் மிஷின்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டு ஆக்டிவேட் பண்ண முடியும். அதர் ஏடிஎம்ல எதுலையும் நீங்க போட்டு பின் வந்து செட் பண்ண முடியாது. இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற டிஎம்பி மிஷின், அதாவது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஏடிஎம் மிஷினுக்கு போய் ஏடிஎம் பின் நம்பர் எப்படி செட் பண்றது நான் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்து நீங்க ஏடிஎம் மிஷின் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா புதிய பின் எப்படி செட் பண்றது இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎம்பி ஏடிஎம் மிஷினுக்கு போய்க்கோங்க. போன பிறகு அங்கே உங்களுடைய கார்டை வந்து அந்த ஏடிஎம் மிஷினில் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணவும் உங்களுக்கு வந்து ப்ளீஸ் வெயிட் ட்ரான்ஸ்லேஷன் வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உங்கள் லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓடிபி நம்பரை வந்து நீங்கள் பேங்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கு அதுக்கு வந்து சென்ட் ஆகிருக்கும். கார்டை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இன்சர்ட் பண்ணவும் மறுபடியும் உங்களுக்கு வந்து உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண கேட்கும். உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ண பிறகு இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு போயிருக்க ஓடிபி நம்பரை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும். 6 நம்பர் போயிருக்கும். என்ட்ரு பண்ணி கரெக்டுன்னு ஆப்ஷனை கொடுக்கவும் உங்களுடைய பின் நியூ பின் கேட்கும். 4 நம்பர் ஏதாவது நியூ பின் போட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் 4 நம்பர் கரெக்டாக போடுங்க. கரெக்டாக போட்ட பிறகு உங்களோட ரெசிப்ட் வரும். ரெசிப்ட் வந்தோடனே கார்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்னு உங்கள் டிஸ்பிளே காமிச்சிட்டு உங்கள் பின் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சுன்னு அர்த்தம், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் உங்கள் கார்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ண பிறகு இப்போ உங்களோட ஏடிஎம் பின் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்களா பின்னு, அந்த பின் நம்பரை நீங்கள் போடுங்க. பின் நம்பரை போட்ட பிறகு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பணம் எடுக்கணும், வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் பணம் வந்து செக் பண்ணி பார்க்கணும், பேரண்ட் செக் பண்ணி பார்க்குறேன், அதை நான் வந்து எஸ்ன்னு கொடுக்கும், என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து நம்மளோட ஏடிஎம் பின் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி நம்ம தமிழ் சேவை ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.